ஆகாஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். டெக்னிக்கலி நான் வந்து மதுரைக்காரன் நான். பட் வந்து என்னோடய செகண்ட் ஹோம் கோயம்புத்தூர். நான் துபாயில் ஒர்க் பண்ணுறேன் ஃபோட்டோகிராஃபராக. இங்கே வந்து வெக்கேஷனுக்கு இயர்லி வெக்கேஷனுக்கு வந்தேன். ஸோ வந்தப்போ நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கும் போது தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து 7th நடக்குது, டேட் இடிக்குது, எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் 6th அன்னைக்கு நான் வந்து துபாய்க்கு ரிட்டர்ன் ஆகணும். மதுரை டு துபாய் எனக்கு ஃப்ளைட்டு. பட் அன்னைக்கு தான் இந்த ஒர்க் ஷாப்பும் நடக்குது. ஸோ எனக்கு இதுவும் போகணும், ஆனால் ஊருக்கு போகணும். ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இதுவா அப்படின்னு சொல்லி ஒரு டைலமாக இருந்துச்சு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஒர்க் ஷாப்பை சூஸ் பண்ணிட்டேன். இதாக வச்சு நம்ம வந்து ஒர்க் ஷாப்பை வந்து சூஸ் பண்ணி நம்ம போவோம், நம்மளுக்கு இன்னர் சோல் அதுக்கு தான் அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் சொல்லலை. ஏன்னா வீட்டில் வந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் செருப்பகல் அடிப்பாங்க. அதனால் நான் வந்து இதை நடிக்க போகிறேன்னு சொல்ல வேண்டாம், இதை வேறு ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணி அங்கே வந்து நான் ஒரு ஆக்டராக உருவாகணும் இல்லையா வீட்டில். அப்போ தான் நான் இங்கே வந்து நடிக்க முடியும். இங்கே காட்டிலையும் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருக்குது, எவ்வளோ விஷயத்தை ரசிக்கலாம், எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். ரசிக்க தெரியணும், அப்சர்வ் பண்ண தெரியணும், அனுபவிக்க தெரியணும், ப்ரெசண்ட்டில் வாழணும், இமேஜினேஷனு, க்ரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி பேசும். நீங்கள் இது அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆகலைனாலும் பரவாயில்ல, நிறைய பேர் சேர்ந்தவங்க எல்லாருமே ஆக்டர் ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங்காக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு வெளில போவாங்க. அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாரையும் நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பட் இன்னைக்கு எல்லோரும் கிளம்பி போகும்போது அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியை விட்டு பிரித்த மாதிரி இருந்துச்சு எல்லாருக்குமே. ஈவன் ஜெயராம் மாஸ்டர்னு சொன்னார், இந்த பேட்ச் வந்து ரொம்ப நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பண்ணுறீங்கடா, நல்லா இருக்குது உங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிறீங்க, இன்புட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். பர்சனலாகவும் சொன்னார், குரூப்பாகவும் சொன்னார். எனக்கு வந்து ஃப்யூச்சரில் தியேட்டர் லேப் ஆக்டர்ஸ் ஒர்க் ஸ்டேஷனோட சேர்ந்து அசோசியேட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்குது. நான் கண்டிப்பாக அது பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி.